ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி சாட்டர்டே லீவுங்க ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு துணி துவைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ இங்கே வந்துட்டு மழை பெஞ்சிட்டே தாங்க இருந்தது. ஸோ அதில் எங்கே துணி துவைச்சி போட்டு காயுது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ ஏதாவது தண்ணி வடிஞ்சால் கூட எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டுட்டேன். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கள் ஊரில் இன்றைக்கி மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது, தூறல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது, ஒரு செகண்ட் கூட இல்லாமல் இல்லை. ஸோ காலையில் மட்டும்தான் கொஞ்சம் மழை இல்லை, அப்புறம் அதுக்கப்புறம் பிடிச்சது தான் விடவே இல்லை. ஸோ இது வந்துட்டு எங்கள் ஊர் பொள்ளாச்சி ரோடு செம்மையாக இருக்கும். ஸோ ரோடு தண்ணி இதெல்லாம் வந்துட்டு இப்போ புதுசாக போட்டது தாங்க. முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். ஸோ லைட் இருக்காது, தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வந்து போய் தூரமாக போய் சுமந்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா, ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரோடெல்லாம் இப்போ போட்டது தாங்க. ஸோ கொஞ்சம் ரோடெல்லாம் போட்டதுனால நல்லா விலாசமாக நல்லா இருக்குது. ஸோ ஊரில் வந்துட்டு எந்த ஒரு விசேஷம் ஃபெஸ்டிவல் அப்படின்னா நாங்கள் உடனே கிளம்பி வந்துடுவோம். திருப்பூர்லையெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். தீபாவளி, பொங்கல் எதாக இருந்தாலும் இங்கே ஓடி வந்துடுவோம். ஸோ ஏதாவது வேலைக்கு போய் ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2-3 டேஸ், ஒரு 5 டேஸ் வந்துட்டு இருந்துட்டு போனாலே மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப் காட்டியிருந்தேன். ஸோ பொள்ளாச்சி ரோடு, எங்கள் பொள்ளாச்சி ரோட்டில் இருக்க எங்கள் ஊர். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய கிராமத்தில் வசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த டேயில் வந்துட்டு ஸ்டடி விலாக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய சிச்சுவேஷன்ஸ் அப்படியே லைஃப்பை சேஞ்ச் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய க்ரியேட் ஆச்சு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னால் சுத்தமாக படிக்கவே முடியல. அண்ட் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ப்ரீ பிளான். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம், இந்த சீரீஸில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ சூறாவளி புயல் அடிக்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நடந்து டக்குன்னு முடிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சதுனால நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே சொதப்பிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டடீஸ் தான் மைண்டுக்கு வருது. ஸோ எல்லா பிரச்சனையும் அந்த பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரச்சனை மட்டும்தான் தெரியும். அந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு யோசிக்கும்போது தான் அடுத்து என்ன அப்படிங்கும்போது நம்ம மைண்டில் எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த படிப்பு மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ ஜாப் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஜாயின் பண்ணியாச்சு. பட் இருந்தாலுமே இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது எனக்கு ஒரு மைண்டில் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ சிலபஸ் வந்துட்டு இல்லாமல் இருந்தது. ஸோ சிலபஸ் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சிலபஸ் வந்துட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ சிலபஸ் பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு படிக்கணும் 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 அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு மனசில் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கிருஷோபா அகாடமியில் இருக்கக்கூடிய 40 லெசன்ஸ் ஸ்டடி டெஸ்ட்டு ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்காங்க பிடிஎஃப். ஸோ அதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான மெட்டீரியலுமே வந்துட்டு அந்த பிடிஎஃபை ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுத்தாங்க, போட்டு தர சொன்னேன். ஸோ அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 40 லெசன்ஸ் வந்துட்டு ஜிஎஸ்ஸு. ஸோ வேர் டு ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன டாபிக் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே டிட்டோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தேடி தேடி படிக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த டாபிக் சிந்து நாகரிகம் அப்படின்னா 6th, 9th, 11th. ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. ஸோ 3 ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம்மு, பாலிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு 10th குவாலிஃபிகேஷன் தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்திங்கன்னா இந்த 11th, 12th அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்போ புதுசாக வந்துட்டு சிறப்பு தமிழில் வேறு வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இருக்க டஃப் ஆகிட்டே தான் போகுது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே டிட்டோவாக படிக்கணும். ஸ்டார்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ 11th, 12thலாம் வந்துட்டு நான் கையே வைக்கல. 11th, 12th வந்துட்டு என்னென்ன டாபிக் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ இந்த டைம் வந்துட்டு 6th to 12th வரைக்கும் எல்லாமே வந்துட்டு
போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ எந்த மாதிரி படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இனிதான் வந்துட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி செட் பண்ணலாம். ஸோ எந்த சீரீஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்குள்ளேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா முதல்ல வந்துட்டு வேலைக்கு போகாமல் இருந்தேன். ஸோ வேலைக்கு போகாமல் இது வந்துட்டு இந்த டைமில் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. ஸோ தம்பி வந்துட்டு அங்கன்வாடி அதாவது பால்வாடியில் விட்டுட்டு காலையில் ஒரு 9, 10 மணிக்கு போனால் கூட ஒரு 3 மணி வரைக்கும் அங்கே இருப்பான். ஸோ இந்த கேப்பில் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம டே பை டே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்டிங் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே உல்ட்டாவாக போயிடுச்சு. ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதேதோ நடந்ததுனால ஜாப் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ ஜாப் போகும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம ஸ்கூலில் தான் இருப்போம். 6 மணிக்கு தான் 6:15க்கு தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 6:15க்கு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த டைம் போக மீதி வீட்டுக்கு வந்து டயர்டாக இருக்கும், ரெஃப்ரெஷ் ஆகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு ப்ளஸ் என்ன டைமில் வந்துட்டு படிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் பிளான் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைம் டேபிள் போடணும். டைம் டேபிள் போட்டாலும் வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே நமக்கு ஒரு நாள் பிரிஸ்காக இருப்போம், ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ அதை மேனேஜ் பண்ணி படிக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய செல்ஃபு, இல்லை ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யார் யார் வந்துட்டு எப்படி படிக்கிறாங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதில் யாராவது டிப்பு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் கேட்டேன். இந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணலான்ட்டும் இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்து நம்ம சாத்தியக்கூறுகள் அதிகம் சாத்தியப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற தாட் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோர்ட்டுக்கு கூட என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. எம்எஸ்சி, பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதோட ஜாபு நேச்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 24 மணி நேரம் வேலை இருந்துகிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே கூட லீவு கிடையாது. ப்ளஸ் சென்னை அண்ட் மதுரையில் தான் வந்துட்டு ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுனால ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் சின்னது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஜாப் உள்ளே வந்துட்டு போகணும், அதுதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி படிச்சுட்ருக்கீங்க, எந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.